எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியும். சென்னையோட ஃபேமஸான சென்னை சென்ட்ரலுக்கு முன்னாடி தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஆமாங்க, நம்ம கேரளாவுக்கு தான் போகிறோம். இது வந்து ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நம்பர் போட்டிருக்கு பாருங்கள். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்ஷன்லேயே பார்த்துருக்குறேன். நம்ம குருவாயூர் பக்கத்தில் இருக்க முக்கியமான இடங்களை பார்க்குறதுக்காக தான் போகிறோம். இப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டது பார்த்திங்களா, அது கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த ட்ராவல் ஃபீல் வந்து ரொம்பவே இருக்கும். எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். டெய்லி பேசஞ்சருக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எப்போவாவது நம்மளை மாதிரி ஒரு டூருக்கு போகிறவங்களுக்கு இல்லை ஒரு வெக்கேஷன் போகிறவங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்பவே கேட்க ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவத்தை தரும். அதனால தான் நான் அதை தனியாகவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரயாணம் செஞ்சிட்ருக்க வண்டி வந்து ஆலப்புழா எக்ஸ்பிரஸ். இது வந்து சென்னையிலேருந்து ஆலப்புழா வரைக்கும் போகுது. நம்ம வந்து எங்கே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா திரிஷூர் ஸ்டேஷனில் இறங்கணும். ஏன்னா திரிஷூரில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து குருவாயூர் ரொம்பவே பக்கத்தில். குருவாயூர் மட்டும் இல்லை, நிறைய இடம் திரிஷூர்லேயே இருக்குது பார்க்குற மாதிரி. நம்ம அது எல்லாமே இந்த வீடியோஸில் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வரும் வீடியோக்குள்ளே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம திரிஷூர் ஸ்டேஷனை நெருங்கிட்டோம். இப்போ ஒரு ட்ரெயின் அங்கே நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, இது வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் நேற்று காலையில் கிளம்பி இன்றைக்கி காலையில் வந்திருக்கு. நம்ம வந்து நேற்று நைட்டு கிளம்பி காலையில் வந்திருக்கோம். நான் அந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கிட்ட ஆகும். நம்ம ட்ரெயின் வந்து 11 மணி நேரம் கிட்ட ஆகும் நம்ம குருவாயூரை ரீச் பண்ணுறது. குருவாயூரில் திரிஷூரை நம்ம வந்து அடையிறதுக்கு. நம்ம திரிஷூர் ஸ்டேஷன் வெளியில் வந்தாச்சு. இது வந்து ஒரு பட்ஜெட் ட்ராவல். அதனால் கம்மியான பட்ஜெட்டில் எப்படி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலான்றது தான் அதோட ஐடியா. இருந்தாலும் சப்போஸ் நீங்கள் குழந்தைங்க பெரியவங்களோட வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது மினிமம் சார்ஜ் டேரிஃப் கொடுத்துருக்காங்க. குருவாயூருக்கு வந்து 1100, அப்புறம் 1300 வந்து 7 சீட்டர். நம்ம பஸ்ஸில் போனோம்னா ஜஸ்ட் 40 ரூபா தான் ஆகும். நீங்கள் அங்கேருந்து மேலே ஜஸ்ட்டு நடந்து வரணும். கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும். இது மாதிரி நடந்து வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே இந்த மேலே முடிகிற இடத்துல ரைட் ஹேண்ட் சைட்லேயே உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு டேரெக்டாக குருவாயூர் போயிடலாம். நம்ம இப்போ குருவாயூர் வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் வந்து கிழக்கே நடான்னு சொல்லுவாங்க, அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் நடா. இதுக்கு நேராக தான் நம்மளுடைய கோவிலே இருக்குது. இந்த கோவிலுக்கு பக்கத்தே தான் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரவங்களும் இந்த ஒரு நடவழியாக தான் உள்ளே வருவாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம உள்ளே போகலாம். வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கே நிறைய கடைங்க இருக்குது. நிறைய பொருள் நம்ம வந்து வாங்கலாம் ஒரு ஞாபகார்த்தமாக. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 380 ரூபா ஸ்லீப்பர் கிளாஸில். சென்னையிலேருந்து உங்களுக்கு டைரக்ட் பஸ் வசதியும் இருக்குது. சென்னை மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய இடத்துலேருந்தும் டைரெக்டாக குருவாயூருக்கு பஸ் வசதிகளுமே இருக்குது. நம்ம வந்தோம் பார்த்திங்களா, அதே ட்ரெயின் வந்து சாயங்காலம் 6:20க்கு இருக்குது. நம்ம ஒரு நாள் காலையிலே வந்துட்டு சாமியை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்த சுற்றி பார்த்துட்டு நீங்கள் அதே ட்ரெயினே நம்ம ரிட்டர்ன் போயிடலாம். அது 6:20க்கு போச்சுன்னா காலையில் 5:15க்குலாம் நம்மளுக்கு வந்து சென்னை ரீச் ஆகிடும். அங்கேருந்து நம்ம ரொட்டீன் நம்ம ஸ்கூலுக்கோ இல்லைனா காலேஜஸ்க்கோ இல்லைனா நம்ம வேலைக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைனா இதுக்கப்புறம் வர ட்ரிவாண்ட்ரம் மெயில் அதுவும் எடுத்துக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும், 7:15 அந்த மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம வந்துட்டோம். இப்போ காலையில் வந்து நம்ம குளித்து ஃப்ரெஷ் ஆகணுமே, அதுக்கு எங்கே போகலாம் அப்படின்னா குருவாயூர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தேவசம் ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே தங்கலாம். இல்லைனா திரிஷூர் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் ரூம் இருக்குது. நீங்கள் அங்கேயுமே ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். 1 ஹவருக்கு 30 ருபீஸ் தான். இல்லைனா அது குருவாயூர் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரீ தான். இங்கே இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்யூ நிற்கிறதுக்கு எதிர்ப்புறமாக தான் இந்த இருக்கிறது தான் க்யூ. அங்கே தான் நம்ம வந்து நம்ம மொபைல்லாம் கொடுக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அங்கே இருக்குது. இது ஃப்ரீ தான். இப்போ நம்ம கோயிலோட அருகாமையில் வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கேயும் ஒரு க்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் உள்ளே போகலாம். இது எதுக்காக இந்த க்யூன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கும், பெரியவங்க இருந்ததுன்னா சீனியர் சிட்டிசன் நீங்கள் உள்ளே டைரெக்டாக போகலாம். இன்னொரு க்யூ பார்க்குறது வந்து மேலே அன்னதானம் கொடுக்குறாங்க, அதுக்கான க்யூ. இந்த 2 க்யூமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கூடத்துக்கு பக்கத்தில் தான். அன்னதானம் சாப்பிட்றோன்னு நினைக்கிறவங்க போய் சாப்பிட்லாம். ஆனால் அரிசி வந்து நம்ம கேரளா ரைஸ் தான் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் லாஸ்ட்டாக சாப்பிடும்போது அப்படி தான் இருந்தது. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா குருவாயூருக்கு முதல்ல இவரை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பிள்ளையார் இருப்பார்.
அது அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான், குருவாயூர் அப்பன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கணபதியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி. இங்கே தான் அந்த கணபதி இருக்கார். இங்கே வந்து விக்னங்கள் தீர்க்கும் விநாயகரை வந்து நம்ம அங்கே தேங்காய் விற்பாங்க வெளியிலேயே, அதை வாங்கிட்டு அவருக்கு ஒரு சூரியை விட்டுட்டு உள்ளே போகலாம். சாதாரணமாக வந்து கல்யாணத்துக்கு மற்ற எல்லா வரவங்க எல்லாமே முதல்ல இங்கே இதை பண்ணிட்டு தான் அங்கே போவாங்க. ஸோ விக்னங்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக. ஸோ நம்ம அதுலேருந்தே ஆரம்பிப்போம். ஒரு தேங்காயை உடைச்சிட்டு நம்ம உள்ளே போகலாம். குருவாயூர் வந்து ரொம்ப ஃபேமஸ். இன்னொரு ஃபேமஸ் பார்த்திங்கன்னா கல்யாணங்கள். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 325 கல்யாணத்துக்கு மேலே இங்கே நடந்திருக்கு, ரெக்கார்ட்லாம் ஆகியிருக்கு. நிறைய செலிப்ரிட்டிஸோட கல்யாணமும் இங்கே தான் நடக்கும். இது ஒன்று, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சைடு கல்யாணம் இருக்கும், ஒரு சைடு பரதநாட்டியம் அரங்கேற்றம் ஆகிட்டுருக்கும். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு டைம் போகிறதே தெரியாது. குருவாயூரப்பனோட நடையில் வந்துட்டோம். இதுதான் குருவாயூர் அம்பல நடை. பாருங்கள் டைமிங் இதுதான். காலையில் 3 மணிக்கே திறந்துருவாங்க. வாகச்சார்த்து நிர்மால்யம் இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது காலையில் 3 மணிக்கே வந்தால் பார்க்கலாம். அது புக் பண்ணிவிட்டு போனோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப கூட்டமாக இருந்தால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு டிக்கெட் இருக்குது. அந்த டிக்கெட் பக்கத்துலேயே நம்ம குளம் பார்த்தோம் பார்த்திங்களா, அங்கேயே தான் அதை டிக்கெட்டை சேல் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். அது நம்ம கிட்டத்தட்ட டைரெக்டாகவே போய் சாமியை பார்த்துடலாம், சீக்கிரமாக போய் பார்த்துடலாம். 4500 வந்து 5 பேர் போகலாம். ஸோ அந்த ஒரு டிக்கெட் வந்து நீங்கள் அந்த டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது, அங்கே போய் நீங்கள் அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் குருவாயூர் அப்பன் அவரை தான் நம்ம பார்க்கவே வந்திருக்கோம். ரொம்ப உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தோம் வந்தோன்னு இல்லாமல் உள்ளேயே வந்து ஒரு 1 hour 2 hour இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ வந்து அதோட பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பாக உங்களில் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து தெற்கே நடன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், 2 சிலைகள் வச்சுருப்பாங்க. பிரம்மாண்டமான 2 யானைகளோட சிலைகள். அதுக்கு முன்னாடி அழகான ஒரு குருவாயூர் அப்பனை வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. இது வந்து ஆக்சுவலி வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இந்த இடத்துல அது வந்து ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் தான், கெஸ்ட் ஹவுஸு. இங்கே ஸ்டே பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி, 1200 2000 ரூபாய் அப்படின்னு இருக்கும். இது ஒரு சாமி தான், இதுவும் குருவாயூரப்பன் தான். இது வந்து மரப்பிரபுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா எல்லா இடத்துலையும் இறைவன் நிறைஞ்சிருக்காரு அப்படின்றதுக்காக தான். காடு மலை எல்லாமே வந்து சாமி தான் அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக தான் அந்த மரப்பிரபு இருக்கார். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து குருவாயூர் கேசவன், இன்னொரு யானை வந்து குருவாயூர் பத்மநாபன். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபேமஸான யானைங்க. அதோட கல்லறை தான், அந்த கல்லறை மேலே தான் வந்து அந்த சிலை வந்து அதோட ஒரிஜினல் சைஸ் என்னவோ அந்த சைஸுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பாருங்கள், நான் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் ஜனவரி 2025 தான் எடுத்திருக்கேன். இதை கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். இவ்வளோ கூட்டம் நான் நார்மலாக பார்த்ததில்லை, ரொம்பவே கூட்டம். இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த வழிபாடு கவுண்டர் ஒன்று இருக்குது, அங்கே தான் போகிறோம். இங்கே வாங்குகிற பிரசாதங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பால் பாயசம், அப்புறம் வெண்ணெய், அப்புறம் பழம், அப்புறம் வந்து பஞ்சசாரை, அதாவது சர்க்கரை தூளாக்கியிருப்பாங்க. அதுதான் வந்து எல்லாருமே நிறைய வாங்குவாங்க. இதை வாங்கும்போது கூடவே கண்டெய்னரும் வாங்கிக்குங்க. ஏன்னா கண்டெய்னருக்கும் இங்கே தான் பில்லு போடணும். ஏன்னா நிறைய பேர் அங்கே போயிட்டு திருப்பி வருவாங்க. ஏன்னா இங்கே நிறைய க்யூ இருக்கும், அங்கே போனால் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டெய்னர் கவர் எல்லாத்துக்குமே இங்கே நீங்கள் பில் போட்டுடலாம். இதுதான் இங்கே வந்து ஃபேமஸான ஒரு நிவேத்தியம், இல்லை பிரசாதம்னு சொல்லலாம். இங்கே தான் பிரசாதம். இது வந்து கோவிலுக்கு பேக் சைடில் இருக்குது இது வாங்குகிற இடம். இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து கோவிலோட வெஸ்ட் நடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே அதுதான் போட்டிருப்பாங்க. இது வழியாகவும் உள்ளே போகலாம். ஆனால் இது வந்து சாமியை போய் கிட்ட பார்க்க முடியாது, வேணால் அந்த கோவிலை சுற்றி வேணால் வர முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு இது வழியாக போய் நம்ம லைன் நின்று உள்ளே போகலாம். அடுத்து நம்ம போகிறது வந்து மம்மியூர் சிவக்ஷேத்திரத்துக்கு தான் போகிறோம். இது இந்த நடையிலேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் இருக்கும். பார்க்கிங் கரெக்டாக இருக்காது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கேஆர்சிடிசி பஸ் டெப்போ. இங்கே தான் வந்து சென்னையிலேருந்து வர பஸ்ஸும் இங்கே தான் வரும். இதுதான் மம்மியூர் சிவன் கோவில். இதுதான் அந்த கோவிலும். சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் குருவாயூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கும் போகணும், அப்போ தான் வந்து நிறைவடையும். இந்த கோவிலை வந்து குருவாயூர் கோவிலில் இருந்தே நம்ம கும்பிட முடியும். அது நீங்கள் உள்ளே போகும்போதே ஒரு இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க, அதை பார்த்துக்குங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அந்த மம்மியூர் சிவக்ஷேத்திரத்துக்கு நேராக நின்று கும்பிட்ற மாதிரி.
அங்கே கும்பிட்டுடலாம். ஏன்னா நீங்கள் வெளியே வரத்துக்குள்ளேயே டைம் 12 ஆகிடும். அதுக்குள்ளே இது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இந்த கோவிலை. அதனால் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் இந்த கோவிலையும் பாருங்கள். இது பரசுராமனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிவன் லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்பவே சக்தி ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கேயே நீங்கள் நைட்டு தங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவசம் வெப்சைட் இருக்குது. அங்கேயே போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே புக் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா புன்னத்தூர் கோட்டா, இல்லை ஆனக்கோட்டான்னு சொல்லுவாங்க. குருவாயூருக்கு சொந்தமான யானைகள் எல்லாமே இந்த இடத்துல தான் வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. அதேமாதிரி சிவேலி நடக்கும்போதும் இங்கேருந்து தான் வந்து அந்த யானையை அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு தகுதி இருக்குது. ஓட்டப்பந்தயம் வச்சு யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாமியை சுமக்கிறதுக்கான ஒரு தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு எவ்வளோன்னு பார்த்துங்க. டைமிங் வந்து 8லேருந்து 6 மணி வரைக்கும் இருக்குது. பசங்களோட கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம். ஏன்னா யானைகளை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது எங்கேயும். அதுவும் தந்தமுள்ள ஆண் யானைகளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருந்தாலும் அதில் வந்து பெண் யானைகள் தான் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் ஆண் யானைகளை வச்சு பராமரிக்க ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஆண் யானைகளை பார்க்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70க்கு மேலே இருந்துச்சு யானைகள்லாம். இப்போது கரண்ட்லி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38லேருந்து 40க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நிறைய இறந்து போச்சு அப்படின்னு. இதுதான் வந்து அந்த புன்னத்தூர் கோட்டை. ஏன் பேர் வந்ததுன்னா இதுதான் கோட்டை. அது 8 கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி. உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். உள்ளே நல்லாயிருக்கும் உள்ளே பார்க்குறதுக்கு. இப்போ அலோடு இல்லை, இப்போ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் யானைங்களாக தான் இருப்பாங்க. பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா சின்ன பசங்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அந்த ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவத்தை அவங்க முதல்ல பார்க்கும்போது ரொம்பவே அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும், ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து யானையோட குளிப்பாட்டுற இடம். நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல்னு கூட சொல்லலாம். இங்கே தான் வந்து யானைகள்லாம் குளிப்பாட்டுவாங்க. சில யானைகள்லாம் அதே நிற்கிற இடத்துலையே வந்து குளிப்பாட்டுறாங்க. அதே மாதிரி சில விஷயம் சொல்ல விட்டுட்டேன் நான். துலாபாரம் வந்து ரொம்ப ஃபேமஸ் குருவாயூர் கோவிலில். துலாபாரம் நிறைய பேர் வேண்டிக்கிட்டு அவங்க வந்து துலாபாரம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பிரசன்னம்னு சொல்லுவாங்க, சோறூட்டு அப்படின்னு சொல்லி. அதாவது முதல் குழந்தை பிறந்து அது ஃபஸ்ட்டு சாப்பாடாக ஊட்டுறது வந்து இந்த கோவிலில், குருவாயூர் கோவிலில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது ரெண்டும் ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த கோவிலில். இந்த யானைகள்லாம் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. நம்ம கிட்ட போகும்போது தான் தெரியுது அது அதோட ரூபம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த தந்தங்களோட தடிமம், அது பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பாங்க, அப்போ தான் தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா. வீடியோவில் அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியாது, ஒரு ஆள் கிட்ட இருக்கும்போது தான் தெரியும். இது வந்து யானைங்களோட கூடு. அது சப்போஸ் யானைங்க ரொம்ப அடம் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து கோபமாக இருக்குது அப்படின்னா அந்த கூட்டில் போட்டு அதை பராமரிச்சுட்டு வருவாங்க. நிறைய யானைகள் இருக்குது இங்கே பாருங்கள். எல்லாமே ஒரு 50 வயசு 60 வயசு அந்த மாதிரி யானைங்கள்லாம் இருக்குது. இந்த யானைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கர்டன் மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா போன வாரத்தில் யார் மேலேயோ அது வந்து பட்டையை தூக்கி அடிச்சிச்சான். அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் போனாலும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ரொம்ப நேரம் நிற்காதீங்க, ஒரு சைடில் நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துடுங்க. ரிஸ்க்கெலாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக தான் இருக்கும். எப்போயாவது எதுனா நடக்கலாம் இல்லையா, நம்ம கொஞ்சம் காஷனாகவே இருப்போம். யானை பக்கத்தெல்லாம் விட மாட்டாங்க. நம்ம குழந்தைங்களோட போகும்போது அதனால தான் பார்த்துக்குன்னு தான் சொன்னேன். திடீர்னு அவங்க ஓடிக்கிடி போயிட்டாங்கன்னா அதனால். எல்லா யானைகளுக்கும் 2-3 பாகன்கள் இருப்பாங்க அங்கே. ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு இடம் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல மட்டும் போகும்போது எப்பவுமே ஆள் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அந்த மதம் பிடிச்ச யானைகளெல்லாம் அந்த ஒரு கூட்டு பகுதியில் தான் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அது பராமரிக்க ஆள் இருப்பாங்க, இருந்தாலும் அந்த சைடு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. நான் அது எந்த இடம்னு காமிக்கிறேன். ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கண்டிப்பாக செக்யூரிட்டி நிறைய பேர் இருக்காங்க. குருவாயூர் கோவிலேருந்து இந்த ஆனைக்கோட்டைக்கு பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் வருது. 2.5லேருந்து 3 கிலோமீட்டர் வருது. ஆட்டோவில் பேசிவிட்டு நம்ம வரலாம். அவங்க 150 ரூபா அப்படி கேட்குறாங்க. நம்ம கேட்டாங்கன்னா அவங்களே வந்து ட்ராப் பண்ணி வெயிட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து அதிகபட்சமாக இங்கே 1 மணி நேரம் அப்படி செலவு பண்ணலாம். யானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் 1 hour to 2 hours மேக்ஸிமம், அதுக்கு மேலே நம்ம இருக்க மாட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில யானைங்க பார்த்திங்கன்னா இந்த யானையும் பார்க்கலாம். அது என்னமோ டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து தலையை அப்படி ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 2 யானை அந்த மாதிரி பார்த்தேன். ஆனால் எதுக்காக அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரியல. அங்கேயும் யானை இருக்குது,
இங்கே 2 யானைங்க இருக்குது, ஒரு 2 பெண் யானை இருந்தது பார்த்தோம். இதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த மதம் பிடிச்ச யானைங்களெல்லாம் அங்கே தான் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த யானை பார்த்திங்களா அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. பார்க்க நல்லா இருந்தாலும் அது ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்லுதா, ஏதாவது உடம்பு சரியில்லையா, என்ன எதுக்காக இப்படி பண்ணுதுன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த இடம் உண்மையிலேயே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இது. பாருங்கள் எவ்வளோ யானைங்க இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடி 70 யானை இருந்துச்சு, 70க்கு மேலே இருந்துச்சு. இந்த யானைங்கள்லாம் எப்படி இங்கே வருதுன்னா நன்கொடையாக கொடுக்கறது தான். முன்னாடிலாம் வந்து யானை நன்கொடையாக கொடுப்பாங்க. நம்ம சிஎம் ஜெயலலிதா அவங்களுமே வந்து அவங்க யானையை கொடுத்துருந்தாங்க இங்கே. அது மாதிரி யானை கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜான ஒரு விஷயமாக நினைப்பாங்க. இப்போது யானை வாங்குறதும் இல்லை, இப்போ யாரும் கொடுக்கறதும் இல்லை அப்படி தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா யானையை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யானை நம்ம குருவாயூரில் பணம் நிறைய இருந்தாலும் அதுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து சேர்க்குறதுன்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதனால் இப்போ வந்து யானைகளை வாங்குறதோ விற்கிறதோ கொடுக்கறதோ கிடையாது. இந்த யானையை பார்த்திங்கன்னா பார்க்க அவங்க அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வாழையோட அந்த நடுப்பாகம் இலைங்கெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் பார்த்துட்டு அது எப்படி சாப்பிடுது, அது கடிக்கிற சவுண்ட் நம்மளுக்கு கேட்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி ஃபுல்லாலாம் கடித்து சாப்பிடாம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்று கடித்து பாக்கி கையில் வச்சுட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்க. யானையினால் வந்து ஒரு சின்ன ஒரு குண்டூசியை கூட அதோட தும்பிக்கையால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போது கடைசியாக நம்ம வெளியே வர இடத்துக்கு வந்துட்டோம். அது வரைக்குமே யானைகள் நிறைய இருந்துச்சு. நிறைய யானைகளை காமிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் போர் அடிக்கும்னா நான் கட் பண்ணி சில யானைகளை மட்டும் காமிச்சிருக்கேன். சின்ன குட்டி யானைங்க எதுவுமே இல்லை, ஆனால் அது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் யாரும் குட்டி யானை இப்போதைக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் பெரிய யானைங்க தான் இருக்குது. வாங்க அடுத்த நம்ம குருவாயூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துக்கு போகலாம். அதுதான் வந்து சாவக்காடு பீச். இது பார்த்திங்கன்னா குருவாயூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சாவக்காடு பீச் இருக்குது. இது நம்ம சன்செட்டுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான இடம். அரேபியன் சி இது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது வந்து காணும் பொங்கல்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வண்டிகளுமே பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிற எல்லா வண்டிகளுமே வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் நின்றுட்டு இருந்தது. இங்கே வந்து ஒரு ப்ளே ஏரியா ஒன்று வச்சுருக்காங்க, சின்ன பசங்களுக்காக ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. ஆனால் நாங்கள் போகிற அன்றைக்கி ரொம்பவே கடல் ரஃப்பாக இருந்துச்சு. அதனால் வந்து அது ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ணல. ரஃப்னா நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப அலைகள்லாம் பயங்கரமாக வரும்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லை, அலைங்க வந்து வருது. ஆனால் ஒரு அலையோட அந்த பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஒரு டூரிசம் பிபிசின்னு சொல்லிட்டு ஒரு டூரிசம் இவங்க தான் வந்து எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே போட்டிங்கும் சரி. அதே மாதிரி வந்து இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு, நல்லா இருக்குது. நான் நிறைய இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன். சரி நம்ம ட்ரை போடலாம் அப்படின்னு பார்த்தா ரஃப்பாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்கூட்டர்ஸ் பக்கீஸ் எல்லாம் இருக்குது இங்கே, அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இதுதான் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு. இது வந்து 120 ரூபா ஒரு ஆளுக்கு. பாருங்கள் எவ்வளோ பவர் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் வந்துச்சு. 120 ரூபா, 10 நிமிஷம் இருப்பாங்க. சப்போஸ் கூட்டம் இல்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ நேரம் வேணால் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதில் ஸ்பீட் போட்டும் இருந்தது. நான் பார்த்தேன் இங்கே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு. சின்னதுன்னா யாருக்கும் ஒன்றும் ஆகலை, அதனால சின்ன ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் இன்னொரு ஃபோட்டோ எடுத்தாங்க. 15 பேருமே தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதில் லேடிஸ் ஒரு 6 பேர் இருந்தாங்க, அவங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால ஏந்துக்க கூட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாரீ கட்டிருந்ததுனால அவங்க காலெல்லாம் சாரீ சுற்றிக்கிச்சு. அதனால் அவங்களால ஏஞ்சிக்க முடியல. அப்புறம் இங்கேருந்து லைஃப் கார்டெலாம் போய் அப்புறம் நிறைய ஃபிஷர்மேன்லாம் அவங்களாம் வந்து பிடிச்சி இதுதான் அவங்களை காப்பாற்றினாங்க. ஸோ ஒரு சஜஷன், நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி போகிறீங்கன்னா சாரீஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இனிமேல்ட்டு ஃபுல்லாக இந்த ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து ஜூன் வரைக்கும், ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு
நல்ல கிளைமேட் தான் இங்கே, இந்த மாதிரி தான் இருக்கும், போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரக் ட்ராவல்.